ராஜேஷ், தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கு? தற்போது எந்த மனுவின் மீதான விசாரணை தொடங்கி இருக்கு? பிரியங்கா, தற்போது நீதிபதிகள் ஒவ்வொரு மனுவும் தனித்தனியாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நாம் முன்பே குறிப்பிட்டது போல பல பேர் அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். முன்ஜாமீன், அதே போல பொதுநல வழக்கு, இன்னும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும், அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அங்கீகாரத்தையே ரத்து செய்ய வேண்டும். இப்படி பல பேர் பல கோணங்களில மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே என்னென்ன மனுக்கள் அரசு தரப்பில் தற்போது விளக்கப்பட்டு வருகின்றது, உரிய விதிமுறைகளை வகுக்க கோரி மனு தற்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இனி எந்த அரசியல் கட்சி மக்களை அதிக அளவில் கூட்டி பிரச்சாரம் செய்வதாக இருந்தாலும், பொதுக்கூட்டம் நடத்துவதாக இருந்தாலும், காரணம் இன்னொரு 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க இருக்கின்றது. எனவே அந்த தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில் பல அரசியல் கட்சிகளும் பொதுக்கூட்டங்களையும் பிரச்சார கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைத்திற்கும் பொதுவாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்பது போல ஒரு பொதுவான நடைமுறையை வகுக்க வேண்டும் என்று அது தொடர்பான விசாரணை தற்போது நடைபெற்று வருகின்றது. இதே போன்ற கோரிக்கையுடன் தலைமை நீதிபதி முன்பு வழக்கு நிலுவையில் உள்ளது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசு தரப்பில் என்னென்ன மனுக்கள் வந்திருக்கிறது என்ற விவரங்களையும் தற்போது நீதிபதிகள் முன்னால் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மனுக்களை கேட்டகரைஸ் தனியாக வகைப்படுத்தக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து மனுக்களும் தனித்தனியாக விசாரித்து அந்த மனுக்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப, அந்த மனுக்களில் அந்த மனுதாரர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்கு ஏற்ப சட்ட நடைமுறைகள், சட்ட விதிகள் ஆகியவற்றை பின்பற்றி உரிய தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தற்போது நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே தமிழக வெற்றி கழகத்தினர் கூடியிருக்கிறார்கள், தமிழக அரசு அதிகாரிகள் கூடியிருக்கிறார்கள். வெளியிலே பரபரப்பு கூடிவிடும் என்பதனாலே அளவுக்கு அதிகமான காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மதுரை நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே எப்போதுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் ஒன்று. எனவே காவல்துறையினர் பாதுகாப்பு என்பதற்கும், ஆனால் இது சென்சிட்டிவான ஒரு வழக்கு, அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு என்பதனாலே கூடுதலான பாதுகாப்புக்கு காவல்துறையினர் இங்கே வெளியிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய அந்த அறையிலும் அதே போல வெளியிலும் இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்று காவல்துறையினர் தொடர்ந்து அவற்றையும் பார்வையிட்டு தேடி வருகின்றார்கள். எனவே தொடர்ந்து நீதிமன்றம் முழுக்க முழுக்க காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தற்போது நீதிபதிகள் முன்னால் இந்த விசாரணை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இது போன்ற கூட்டங்களை நடத்த எப்படி அனுமதிக்கப்படுகிறது என்று நீதிபதிகள் முதலாவதாக அந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள். இது போன்று நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளிலே ஒரு கூட்டத்தை நடத்தினால் பொதுமக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும், அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் எப்படி செல்ல முடியும், பல பேர் பல அவசர தேவைகளுக்காக மாநில தேசிய நெடுஞ்சாலைகளிலே பயணிப்பார்கள். அது போன்ற சூழலிலே இதற்கு எப்படி அனுமதி கொடுத்தீர்கள், யார் அனுமதி கொடுத்தது என்ற கேள்வியை நீதிபதிகள் தற்போது எழுப்பியிருக்கிறார்கள். அனுமதி அளிக்க ஆர்டிஐக்கு என்ன அதிகாரம், அந்த ஆர்டிஓவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். ஆர்டிஓ பொறுத்தவரையிலே இதற்கு அனுமதி அளிக்க அவர் தகுதியான நபர் தானா, ஆர்டிஓ சொன்னால் நெடுஞ்சாலைகளிலே கூட்டத்தை நடத்த அனுமதிக்கலாமா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கின்றார். அதாவது நீதிபதி கேள்வியினுடைய நோக்கம், அந்த வேலுச்சாமிபுரம் சம்பவம் நடைபெற்று 41 பேர் உயிரிழக்க காரணமாக இருந்த இடம், அந்த இடம் குறுகலான இடம் என்பதுதான் அனைவருடைய வாதமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை எதை வைத்து நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள், ஒரு முக்கிய பிரதான சாலையில் அனுமதி கொடுப்பது சரியான நடைமுறைதானா, அதற்கு அனுமதி கொடுத்த துறை எது, எந்த அதிகாரி அனுமதி கொடுத்தார் என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கின்றார். எனவே அது சாலை சம்பந்தப்பட்டது என்பதனாலே ஆர்டிஓ தான் இதற்கான அனுமதியை கொடுத்தார் என்ற விவரத்தை அதிகாரிகள் மூலமாக வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அது ஏற்புடையது அல்ல என்று நீதிபதி மறுத்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.